நான் சொல்லவா? வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு சூப்பரான ஒரு நிமிஷத்தில் ஒரு செய்தி. தமிழ்நாடு முழுக்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கீங்களா? அல்லது ரியல் எஸ்டேட்டில் ஈடுபட்டு இருக்கீங்களா? அல்லது ஒரு விற்பனை துறையில் இருக்கீங்களா? அல்லது ஒரு பொருளை விற்பனை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லது விற்பனை பண்ணக்கூடிய ஒரு புதிய பொருளை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருக்கக்கூடிய எல்லா மார்க்கெட்டிங் சேல்ஸ் சார்ந்த நண்பர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ். ஒரு 6 விஷயத்தை நம்ம தொடர்ந்து இல்லை சிஸ்டமேட்டிக்காக செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் ஒரு குண்டு ஊசியிலேருந்து ₹1 கோடி ப்ராப்பர்ட்டி வரைக்கும் நம்மளால் சேல் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 விஷயம். அதில் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் லிஸ்டிங். நம்பர் 2 லிஸ்டிங் பண்ணதுக்கப்புறமா செலக்டிங். நம்பர் 2 செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஷேரிங். நம்பர் 3 ஷேர் பண்ணதுக்கப்புறமா மீட்டிங். நம்பர் 4 மீட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா சைட் விசிட்டிங் அல்லது டெமோ ப்ராடக்ட். இது 5வது லெவல். 6வது விஷயம் க்ளோஸ் த சேல். ஸோ லிஸ்டிங், செலக்டிங், ஷேரிங், மீட்டிங், சைட் விசிட்டிங், 6வது சேல்ஸ் க்ளோசிங். இந்த 6 ஃபண்டமெண்டலை யார் ஒருத்தர் எந்த ஒரு பொருளுக்கு விற்பனை பண்ணுறதுக்கும் இந்த சிஸ்டத்தை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 100% இந்த 6 சிஸ்டத்தில் 6 விஷயத்திலிருந்து உங்களால் ஒரு வாடிக்கையாளரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் அதுவும் ரியல் எஸ்டேட் சார்ந்து ப்ராப்பர்ட்டி ப்ரொமோட்டராக ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ் உங்களை ஈடுபடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 6 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதைத்தான் நாங்கள் பேசிக் ட்ரைனிங்கில் எல்லாருக்குமே நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்க விஷயம். இந்த 6 விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா முதல் ஒரு சேல்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். முக்கியமான செகண்ட் திங் என்ன அப்படின்னா, விற்பனை அப்படின்றது சேல்ஸ் அப்படின்றது லா ஆஃப் ஆவரேஜை பொறுத்து தான் இருக்குது. இந்த லா ஆஃப் ஆவரேஜ் எப்படின்னு கேட்டிங்கன்னா 10:1, 3:1 இது மாதிரி ரேஷியோ போயிட்டே இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ₹100 ஒரு பொருளை ப்ராடக்டை விற்கணும் அப்படின்னாலும், ஒரு ₹10 லட்சம் ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னாலும், ஒரு ₹1 கோடி ப்ராப்பர்ட்டியை விற்கணும் அப்படின்னாலும் லா ஆஃப் ஆவரேஜ் இருக்குது. ஸோ இந்த லா ஆஃப் ஆவரேஜ் பிரகாரம் நீங்கள் கஸ்டமரை தொடர்ந்து நீங்கள் அணுகி அவங்கள்ட்ட இந்த லிஸ்டிங், செலக்டிங், ஷேரிங் இந்த விஷயத்தை அப்ளை பண்ணி உங்களால் ஒரு சேல்ஸ் க்ளோஸ் பண்ண முடியும். இந்த 6 விஷயத்தை பயன்படுத்தி ஒரு சேல்ஸ் நீங்கள் சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் திங் என்ன நடக்கும்னா, இந்த 6 விஷயத்தை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்க, எப்படி இன்வால்மெண்ட்டாக செய்கிறீங்க, டெடிக்கேட்டடாக பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். அது ஒரு 50%. அந்த அதிர்ஷ்டம் ஒரு சேல்ஸ்ன்றது 2 சேல்ஸாக மாறும். ஒரு ப்ராடக்ட் 2வது ப்ராடக்டாக மாறும். இந்த அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது 3வது ஒரு விஷயம் நடக்கும், மேஜிக். ஸோ விற்பனை லயன் மார்க்கெட்டிங் ஃபீல்டு அப்படின்றது ஒரு மனிதனுடைய 70% அவன் நாம் ஃபார்முலாவை அப்ளை பண்ணாலும் மேஜிக் அண்ட் மிராக்கிள் வில் ஹேப்பன். இந்த மேஜிக்கும் லக்கும் உங்களுக்கு சேர்ந்து வரணும். அதன் மூலிமா ஒரு பெரிய வேல்யூமான பிஸ்னஸை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் இந்த 6 ஃபார்முலாவை 100% இன்வால்மெண்ட்டோட, டெடிக்கேஷனோட, சிஸ்டமேட்டிக்காக, ரிலாக்ஸாக நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஃபீல்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு சேல்ஸ் தான். அதுவே 10 மாறும், 100 மாறும், 100 1000 மாறும். ஸோ விற்பனை பிரதிநிதிகள் அத்தனை பேருமே நீங்கள் விரும்புகிற விற்பனையை நம்பர் ஆஃப் வேல்யூம் ஆஃப் பிஸ்னஸை உங்களால் கொண்டு வர முடியும். அதுக்கு இந்த சிஸ்டம் தான் பேசிக். இந்த சிஸ்டத்தை பயன்படுத்துங்க. நீங்கள் எந்த துறையில் விற்பனை செய்யக்கூடிய நண்பராக இருந்தாலும் you should follow
தி சிம்பிள் ஸ்டெப். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.